ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பர் வணக்கம். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பினுடைய பொது தேர்வு, அதாவது பப்ளிக் எக்ஸாம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் நடக்க இருக்கு. அதனுடைய டைம் டேபிள் பத்தி தான் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது கூடவே வந்துட்டு துணை தேர்வுக்கு எப்ப அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸையும் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. 10ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் 11/3/2026 புதன்கிழமை தொடங்கி 6/4/2026 திங்கக்கிழமை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா முடிவடையுது. இப்போ உங்களுக்கான டைம் டேபிள் பார்ப்போம். 11/3/2026 புதன்கிழமை தமிழ் எக்ஸாம், 16/3/2026 திங்கக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம், 25/3/2026 புதன்கிழமை மேத்ஸ் எக்ஸாம், 30/3/2026 திங்கக்கிழமை சயின்ஸ் எக்ஸாம், 2/4/2026 வியாழக்கிழமை சோசியல் சயின்ஸ் எக்ஸாம், 6/4/2026 திங்கக்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது மொழி பாடம் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான எக்ஸாமினுடைய டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் 1:15க்கு கரெக்டா முடியும். இதுல உங்களுக்கான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 10 மணில இருந்து 10:10 வரைக்கும் நீங்க வந்துட்டு கொஸ்டின் ரீட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் வந்துட்டு ரீட் பண்றதுக்கு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 10:10ல இருந்து 10:15 வரைக்கும் ஸ்டாஃப் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சைன் போடுவாங்க. 10:15ல இருந்து 1:15 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப துணை தேர்வை பத்தி பார்ப்போம். துணை தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கான போர்ட்டல் வந்துட்டு டிசம்பர் மாசம் ஓபன் பண்ணுவாங்க. அந்த டிசம்பர் மாசத்துல நீங்க வந்துட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை வந்துட்டு பதிவு பண்ணலாம். விண்ணப்பங்களை எங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதன்மை கல்வி அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு போயிட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ், அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நீங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டைம்ல நம்ம வந்துட்டு வீடியோவை போடுவோம். ஸோ அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்ல சந்திப்போம். நன்றி.